எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றி திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய். கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ, நான் அவர்களை ஒருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரிக்கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதின்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ, நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கு மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கியிருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம். எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியை
நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடும் கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் வீட்டாரே, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வசனத்தை கேளுங்கள். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாச்சியால் பணிப்படும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது. அவைகள் பேச மாட்டாதவைகள். அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும். அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை. நீரே பெரியவர். உமது நாமமே வல்லமையில் பெரியது. ஜாதிகளின் ராஜாவே, உமக்கு பயப்படாதிருப்பவன் யார்? தேவரீருக்கே பயப்பட வேண்டியது. ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவன் இல்லை. அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியீனமும் உள்ளவர்கள். அந்த கட்டை மாயையான போதகமாயிருக்கிறது. தகடாக்கப்பட்ட வெள்ளி தர்ஷீசிலும் பொன் ஊப்பாசிலும் இருந்து கொண்டு வரப்பட்டு அவைகள் தொழிலாளியினாலும் தட்டான் கைகளினாலும் செய்யப்படுகிறது. இளநீலமும் இரத்தாம்பரமும் அவைகளின் உடுமானம். அவைகளெல்லாம் தொழிலாளிகளின் கைவேலையாயிருக்கிறது. கர்த்தரோ மெய்யான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும். அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாகிறது. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டக சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்தான கிரியையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல் அல்ல. அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணில் குடியிருக்கிறவளே, தேசத்திலிருந்து உன் பொருள்களை சேர்த்துக்கொள். இதோ, நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டெறிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயோ, நான் நொறுக்கப்பட்டேன். என் காயம் கொடிதாயிருக்கிறது. ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். என் கூடாரம் அழிந்து போயிற்று. என் கயிறுகளெல்லாம் அறுப்புண்டு போயின. என் பிள்ளைகள் என்னை விட்டு போய்விட்டார்கள். அவர்களில் ஒருவனும் இல்லை. இனி என் கூடாரத்தை விரித்து என் திரைகளை தூக்கி கட்டுவாரில்லை. மேய்ப்பர்கள் மிருக குணமுள்ளவர்களாகி கர்த்தரை தேடாமற் போனார்கள். ஆகையால் அவர்கள் காரியம் வாய்க்காமற் போய் அவர்கள் மந்தையெல்லாம் சிதறடிக்கப்பட்டது. இதோ, யூதாவின் பட்டணங்களை பாழும் வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கி போடும் செய்தியின் சத்தமும் வடதேசத்திலிருந்து பெரிய கொந்தளிப்பும் வருகிறது. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன்.
கர்த்தாவே, என்னை தண்டியும். ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல, மட்டாய் தண்டியும். உம்மை அறியாத ஜாதிகளின் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத வம்சங்களின் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவனை விழுங்கி அவனை நிர்மூலமாக்கி அவன் வாசஸ்தலத்தை பாழாக்கினார்களே. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீங்கள் கேட்டு யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் சொல்ல வேண்டிய உடன்படிக்கையின் வார்த்தைகளாவன. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நான் உங்கள் பிதாக்களை இருப்பு காலவாயாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளிலே அவர்களுக்கு கற்பித்த இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கேளாத மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக, அப்படியே ஆகக்கடவது கர்த்தாவே என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு அவைகளின்படியே செய்யுங்கள். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் நான் அவர்களுக்கு திடசாட்சியாய் என் சத்தத்தை கேளுங்கள் என்று ஏற்கனவே சாட்சி விளங்கத்தக்க விதமாய் எச்சரித்து வந்தேன். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின்படி நடந்தார்கள். ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு பலிக்க பண்ணுவேன் என்று சொல் என்றார். பின்னையும் கர்த்தர் என்னை நோக்கி, யூதாவின் மனுஷருக்குள்ளும் எருசலேமின் குடிகளுக்குள்ளும் ஒரு கட்டுப்பாடு காணப்படுகிறது. அவர்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடே பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது யூதா பட்டணங்களின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் போய் தாங்கள் தூபங்காட்டியிருந்த தேவர்களை நோக்கி கூப்பிட்டும் அவைகள் அவர்களுடைய ஆபத்து காலத்தில் அவர்களை ரட்சிப்பதில்லை. யூதாவே, உன் பட்டணங்களின் லக்கமும் உன் தேவர்களின் லக்கமும் சரி. எருசலேமுடைய வீதிகளின் லக்கமும் நீங்கள் பாகாலுக்கு தூபம் காட்டும்படி அந்த லட்சையான காரியத்துக்கு ஸ்தாபித்த பீடங்களின் லக்கமும் சரி. ஆதலால் நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம். அவர்கள் தங்கள் ஆபத்து நிமித்தம் என்னை நோக்கி கூப்பிடும் காலத்திலே நான் அவர்களை கேளாதிருப்பேன். துர்ச்சனரோடு மகா தீவினை செய்யும் போது என் பிரியமானவளுக்கு என் வீட்டில் என்ன இருக்கிறது? பரிசுத்த மாம்சத்தை உன்னை விட்டு தாண்டி போக பண்ணுவார்கள். உன் பொல்லாப்பு நடக்கும்போது நீ களி கூறுகிறாயே. நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒலிவ மரம் என்னும் பேரை கர்த்தர் உனக்கு இட்டார். ஆனால் மகா அமளியின் சத்தமாய் அதை சுற்றிலும் நெருப்பை கொளுத்துகிறார். அதன் கொம்புகள் முறிக்கப்பட்டது. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பின் நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். மரத்தை அதன் கனிகளோடும் கூட அழித்து போடுவோம் என்றும் அவன் ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இராமலும் அவன் பேர் இனி நினைக்கப்படாமலும் போக அவனை சங்கரிப்போம் என்றும் எனக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்பதை அறியாதிருந்து நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியைப் போல இருந்தேன்.
சேனைகளின் கர்த்தாவே, உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்தி விட்டேன் என்றேன். ஆதலால் நீ எங்கள் கையினாலே சாகாதபடிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி உன் பிராணனை வாங்க தேடுகிற ஆனதோத்தின் மனுஷரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இது நிமித்தம் உங்களை விசாரிப்பேன். இள வயதுள்ளவர்கள் பட்டயத்தாலே சாவார்கள். அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் பஞ்சத்தாலே சாவார்கள். அவர்களில் மீதியாயிருப்பவர்கள் இல்லை. நான் ஆனதோத்தின் மனுஷரை விசாரிக்கும் வருஷத்திலே அவர்கள் மேல் ஆபத்தை வரப்பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காட போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடே இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன். என் ஆத்துமா நேசித்தவனை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டிலுள்ள சிங்கத்தை போல் எனக்காயிற்று. அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்காயிற்று. ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக. வெளியின் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். அநேக மேய்ப்பர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து என் பிரியமான பங்கை பாழான வனாந்தரமாக்கினார்கள். அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது. தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. கொள்ளைக்காரர் வனாந்தரத்திலுள்ள எல்லா உயர் நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்து கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள், பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் உங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுங்கள். இதோ, நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டரான அயலார் அனைவரையும் தங்கள் தேசத்தில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லுகிறார். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கேளார்களேயாகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.